ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, நாளை மிகவும் அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள். இந்த ஒரு நாளை தவறவிட்டால் ஒரு வருடம் நம்ம காத்திருக்க வேண்டும். அது எந்த ஒரு நாள்? நம்முடைய எந்த ஒரு வேண்டுதல்கள் இருந்தாலும், குறிப்பாக நாளை பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீர்வதற்கு வழி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அதனால அனைவரும் தவற விட்டுடாதீங்க. இது பல வருடங்களுக்கு ஒரு முறைதான் வரும். அதனால இந்த வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். என்ன பண்ணணும்? நாளைக்கு இரவு 8 மணிக்கு இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் பண்ணுங்க. நீங்க என்ன கேட்குறீங்களோ அது அப்படியே நடக்கும். என்ன பண்ணணும் அப்படின்றத செய்முறை விளக்கத்தோட செய்து காமிக்க போறேன். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். நாளைக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு நாள் முக்கியமா தேதி 8, மாதம் 8, வருடம் 8. அப்போ இது மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 8 8 3 8களின் கூட்டுத்தொகை. ஆங்கிலத்தில் இதை நம்ம 888 ஏஞ்சல் நம்பர் அப்படின்னும். சரி, இதுல என்ன அற்புதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஒரு வருடத்துல முக்கியமா தேவதை எண்கள் அப்படின்னு சொல்ற இந்த ஏஞ்சல் நம்பர்கள் கூட்டுத்தொகையாக அமைந்தால் அதி விசேஷங்க. இந்த நேரத்துல நம்ம எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலும் அது நடக்க ஆரம்பிக்கும். நாள் 8, அதாவது தேதி 8, மாதம் 8, வருடம் எப்படி 8 ஆகும்னு நீங்க கேட்கலாம். 2024 2024 இதை மூணையும் கூட்டும் பொழுது வருடம் 8. அப்போ தேதி, மாதம், வருடம் 3ம் 8 8 8ன்னு வர்றதுனால இது நமக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு நாளாக அமையும். நாளைக்கு இந்த வாய்ப்பை தவற விட்டுடாதீங்க. இத ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா மிகவும் புனிதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவோம். அதிக சக்தி நிறைந்த ஒரு நாள். வியாழக்கிழமையோடு சேர்ந்து வர்றது அதி விசேஷம். குபேரருக்கு உண்டான இந்த வியாழக்கிழமையில மாலை நேரத்துல இரவு 8 மணி 8 நிமிடத்திற்கு நான் சொல்கின்ற விஷயங்களை நாளை இரவு 8 மணிக்கு 8 நிமிடத்திற்கு இதை செய்யுங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மஞ்சள் நிற பேப்பர் எடுத்துக்கோங்க. மஞ்சள் நிற பேப்பர் இல்லைன்னா வெள்ளை காகிதம் பயன்படுத்திக்கலாம். ஆனா நிறம் பயன்படுத்தக்கூடிய பேனாவுடைய நிறம் சிவப்பு பயன்படுத்துங்க. சிவப்பு பயன்படுத்தினால் ரொம்ப 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 நல்லது. அப்படி இல்லைன்னா பச்சை நிற பேனா பயன்படுத்துங்க. இதுல இன்ஃபினிட்டி சிம்பிள் இப்படி ஜாயின் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ஃபினிட்டி சிம்பிளை இப்படி நீங்க டிரா பண்ணிக்கோங்க. அதாவது இதை நீங்க வரையும் பொழுது உங்களுடைய மனசுல உங்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள் இருக்கோ அதை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இதற்குள்ள உங்களுக்கு பணம் எவ்வளவு வேணுமோ அந்த பணத்தொகை பணம்னு எழுதிக்கலாம். ஆங்கிலத்தில் எழுதுறதா இருந்தா மணி அபண்டன்ஸ் இதை எழுதிக்கோங்க. அதாவது செல்வ செழிப்பு, பணமும் வேணும், செல்வ செழிப்பாகவும் நம்ம இருக்கணும் அப்படின்னு எழுதிக்கோங்க. இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளுக்கு மேலே உங்களுடைய பெயர் எழுதிக்கோங்க. உங்களுடைய பெயர் எழுதிட்டு இந்த மாதிரி ஒரு சின்னத்தை வரைஞ்சிட்டு அதில் நான் சொல்லக்கூடியதை எழுதிக்கோங்க. இதற்கு கீழேயே நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுடைய 8 நியாயமான கோரிக்கைகளை எழுதிக்கோங்க. உதாரணமாக இந்த 8 கோரிக்கைகளும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நடந்து முடிந்து விட்டதா எழுதணும். அதாவது ப்ரெசன்ட் டென்ஸில் நீங்கள் அதை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னு எழுதணும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. அதற்கு நீங்கள் எப்படி எழுதணும்னா, நான் சொந்த வீட்டில் வசித்து கொண்டு இருக்கின்றேன் அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்தது, உங்களுக்கு குழந்தை பிறக்க வேணும் அப்படின்னா, நான் என் குழந்தையுடன் சந்தோஷமாக குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்கின்றேன் இப்படி எழுதிக்கோங்க. நீங்க வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, நான் விரும்பிய நல்ல வேலை நல்ல சம்பளத்துடன் கிடைத்து விட்டது. அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ்ல நீங்க அதை அனுபவிச்சுட்டு இருக்க மாதிரி எழுதணும். இப்ப கடன் தீர்வதற்கு எப்படி எழுதணும் அப்படின்னா, நான் 10 லட்சம் கடனை அடைத்து விட்டேன் இப்படி எழுதுங்க. 20 லட்சமோ 1 கோடியோ எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி, இப்படி எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த 8 தேவைகளை எழுதிக்கோங்க. 8 தேவைகளை எழுதிட்டு இந்த பேப்பரை அப்படியே மடிச்சு உங்களுடைய பூஜை அறையில வச்சிருங்க. பூஜை அறையில வைத்துட்டு இதை 12ஆம் தேதி, வருகின்ற 12ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை அன்று இரவு நேரம் 8 மணிக்கு இந்த பேப்பரை எரித்து காத்துல விட்டுடுங்க.
இந்த பேப்பர் அப்படியே பூஜை அறையில இருக்கணும். உங்களுடைய வேண்டுதல்கள் சீக்கிரமா பலிப்பதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். நம்பிக்கை இருக்கிறவங்க நாளைக்கு இந்த அதிசக்தி வாய்ந்த நாளை பயன்படுத்திக்கோங்க. முக்கியமா இன்னொன்னும் செய்யுங்க, முடிந்தால் செய்யுங்க. பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. அந்த பிரியாணி இலையில இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை நீங்க டிரா பண்ணிக்கோங்க. வரைஞ்சிட்டு இதுல மணி அபண்டன்ஸ் எழுதிக்கிட்டு நாளைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை அந்த பிரியாணிக்கு இலைக்கு பின்னாடி எழுதிக்கோங்க. அதாவது நீங்க இதை 8 முறை அதுல எழுதினாலும் சரி, பணம் 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 பணம்னு எழுதினாலும் சரி, இல்லை குழந்தை வேணும்னா குழந்தை சம்பந்தப்பட்டமா எழுதினாலும் சரி, இரவு நேரமே ஒரு கற்பூரம் கொளுத்தி அதை அந்த இலையை எரித்து விட்டுடுங்க. இது இன்னொரு வழி. உங்களுக்கு எது இதில் வசதியோ அதை தவறாமல் செய்யுங்க. ஆனால் நாளைக்கு எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் எதிர்மறையாக செய்யாதீங்க, எல்லாமே நேர்மறையாக செய்யுங்க. கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பிரபஞ்ச சக்திகளின் ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். அதாவது பார்த்தீங்கன்னா இது ஆங்கிலத்தில் லயன் கேட் போர்ட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளுங்க. இதை முக்கியமாக வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் இந்த பதிவையே பார்க்க முடியும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் தான் இந்த பதிவையே பார்க்க முடியும், இந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும். இதை செய்தாலே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படுவதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். இதை எப்பொழுது பண்ணணும் அப்படின்னா, நாளை காலை 8 மணி 8 நிமிடமும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நாளை இரவு 8 மணி 8 நிமிடத்திற்கும் நீங்க பண்ணலாம். மஞ்சள் நிற பேப்பரை பயன்படுத்தினால் நல்லது. ஏன்னா நாளைக்கு வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உரிய ஒரு நாள். மஞ்சள் நிற பேப்பர், சிவப்பு நிற பேனா இதை பயன்படுத்தி இந்த அற்புதமான ஒரு நாளை தவற விட்டுடாதீங்க. இது பல வருடங்களுக்கு ஒரு முறை தாங்க வரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இந்த விஷயத்தை தவறாமல் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில பணம் அல்ல குறையாத பணம் சேருவதை கண்கூடாக பார்க்கலாம். முக்கியமா இந்த 888 போர்ட்டல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்புக்கு உண்டான ஒரு எண், மணி அண்ட் அபண்டன்ஸ். அதனால இதை தவறாமல் அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க, தாராளமாக பதில் சொல்கிறேன். நம்பிக்கை இருக்கிறவங்க செய்து பாருங்க. இதிலலாம் எங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது அப்படின்றவங்க நீங்கள் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இது ஒரு முக்கியமான ஒரு பதிவு, தவற விட்டுடாதீங்க. அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அனைவரும் கமெண்ட்ல தவறாமல் 888 டைப் பண்ணிக்கோங்க. 888. இதன் மூலமாக உங்களுக்கு பிரபஞ்ச சக்திகளின் ஆற்றல் கிடைக்கும், வருமானம் அதிகரிக்கும், புதிய தொழில் கிடைக்கும், சொந்த வீடு கட்டுவீங்க, குழந்தை வரத்துக்காக காத்து கொண்டிருப்போருக்கு குழந்தை உண்டு. எதெல்லாம் நீங்க வேணும்னு கேட்குறீங்களோ எல்லாமே நடக்க ஆரம்பிக்கோங்க. முயற்சி செய்து பாருங்க. இதற்கு நம்ம பணம் காசு செலவழிக்க போறது இல்லை, நம்ம வீட்டிலேயே இருந்து ஒரு விஷயத்த பண்ண போறோம். அதனால முயற்சி செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.